கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ரோமர் 4:7. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். ரோமர் 4:7. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். இங்க வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. யாரோட பாவத்தெல்லாம் ஏசுப்பா மன்னிச்சிட்டாரோ, மறந்துட்டாரோ, அந்த பாவத்தை மூடிட்டாரோ அவங்களாம் பாக்கியவான். ஆமென். நீங்கள் ஏசுப்பாவை ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெற்றீங்களா? நீங்கள் பாக்கியவான். ஆமென். இன்னும் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையா? இன்னும் அந்த பாவத்தில் இருக்கீங்களா? அந்த பாவன்ற குற்ற உணர்ச்சியில் இருக்கீங்களா? பாவ மன்னிப்புக்காக அந்த காரியம் இந்த காரியம் செய்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஏசுப்பா சொல்றாரு, என்கிட்ட வா, உன் பாவத்தை அறிக்கை செய்து எல்லாவற்றையும் விட்டுரு, உனக்கு புது வாழ்க்கையும் புது ஆரம்பத்தையும் நான் உனக்கு தரேன்னு சொல்கிறாரு. ஆமென். நீங்கள் பாக்கியவான், நீங்கள் பாக்கியவதி. சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. என் பாவத்துக்கு விடுதலை இல்லையா, இந்த குற்ற உணர்ச்சிக்கு விடுதலை இல்லையான்னு நினைக்கிறீங்களா? ஏசுப்பா சொல்கிறார், நான் உனக்கு விடுதலை தரேன், உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், சோர்ந்து போகாதுன்னு சொல்கிறாரு. சின்ன பாவம் பெரிய பாவம்னு இல்லை, எல்லா பாவத்தையும் அவர் மன்னிச்சிட்டாரு. உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். ஆமென். ஏசு உங்களை நேசிக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இந்த உலகத்தில் யாருமே இல்லை, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏசு உங்களை நேசிக்கிறார். உங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டார். நான் ரொம்ப கொடூரமான பாவி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசுப்பா உங்களை மன்னிச்சிட்டார். சோர்ந்து போகாதீங்க. ஏசுப்பா உங்களை மன்னித்து, உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் செய்ய வேண்டியது, இனி அந்த பாவத்தை செய்யாதீங்க. ஏசுவோட ரத்தத்தினால கழுவப்படுங்க. அவரை உங்கள் இருதயத்தில் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக ஏசுப்பா இன்னும் அதிகமான அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு செய்து தந்து உயர்த்துவார். ஆமென்.